உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரகநிலைகள். மேசத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் புதன் மற்றும் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி வக்ரம், மீனத்தில் ராகு. முதலில் மேசம். ராசிநாதன் செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருப்பது ஒரு சிறப்பு. எல்லா சங்கடங்களையும் சமாளிக்க வைக்கும். தன குடும்பாதிபதி சுக்கிரன் வாரத்தின் மத்தியில் கடகராசிக்கு பெயர்கிறார். நிதி பற்றாக்குறை இருக்காது. கடன்கள் வாங்கும் நெருக்கடி குறையும். குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறும். புதிய வகையில் வருமானம் அதிகரிக்கும். வழிகள் கிடைக்கும். நட்பு வட்டாரம் அதிகரிக்கும். உற்சாகமாக பணிபுரிவீர்கள். வெற்றி ஸ்தானத்தில் புதன் இருப்பதால் எல்லா செயல்களிலும் ஆர்வம் அதிகரிக்கும். சுக்கிரன் சுபபலத்தோடு இருப்பதால் கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். குரு பகவான் தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுவதால் தொழில் வளம் அதிகரிக்கும். லாபஸ்தானத்தில் உள்ள சனி வக்ரகதியில் இருப்பதால் லாபம் சற்று குறையும். தொழிலிலும் சில இடையூறுகள் வரலாம். காரியங்களை முடிப்பதில் தாமதமும் ஏற்பாடுகளும் ஏற்படலாம். பெற்றோர் உடல்நலத்தில் கவனம் தேவை. எளிதாக முடிய வேண்டிய காரியங்களும் சிக்கலாகும் என்பதால் முன்னெச்சரிக்கை தேவை. பரிகாரம்: ஒவ்வொரு சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அருகிலுள்ள கோயிலில் தீபமேற்றுங்கள். அடுத்தது ரிஷபம். ராசிநாதன் சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு பெயர்கிறார். அங்கு புதனோடு இணைகிறார். ராசிக்கு 6க்கும் உடையவருமான சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருப்பது நல்லதுதான். உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. தேவைக்கேற்ற வருமானம் வந்துவிடும். வெளிநாட்டு வாய்ப்புகளும் இப்பொழுது பிரகாசமாக இருக்கிறது. சகோதர உறவுகள் சுமூகமாகும். இல்லத்திற்கு தேவையான பொருள்களை, அதுவும் குறிப்பாக நீங்கள் விரும்பிய ஆடம்பர பொருள்களை வாங்கும் யோகம் உண்டு. 9 10க்குரிய சனி வக்ரமடைந்திருக்கிறார் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். தர்ம கர்மாதிபதியான சனி வக்ரம் பெறுகின்ற நேரம் எல்லாவற்றிலும் தாமதங்களும் தடைகளும் சிரமங்களை தரும். பெற்றோரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. சில நேரங்களில் வரவை விட செலவு அதிகரிக்கும் என்பதால் சிக்கனம் தேவை. பரிகாரம்: பிரதோஷம் அன்று சிவ வழிபாடு செய்வது நன்மை தரும். அடுத்தது மிதுனம். முக்கியமான ராஜகிரகங்கள் நன்மை தரும் அமைப்பில் இருக்கின்றன. வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். சுப காரிய முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும். எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உள்ளது. வழக்குகள் சாதகமாகும். கடகராசிக்கு சுக்கிரன் செல்வதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். எதிர்பாராத இடத்திலிருந்து தேவைக்கேற்ப பணம் வரும். வெளிநாட்டு வாய்ப்புகளும் உண்டு. பாகிஸ்தானத்தில் சனி வக்ரமடைந்திருக்கிறார். அஷ்டமாதிபதி வக்ரம் பெற்றிருப்பது ஒரு வகையில் நல்லதுதான். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சுக்கிர பகவான் புதனோடு சேர்ந்து தனஸ்தானத்தில் இருப்பது பலவிதமான பிரச்சனையை தீர்த்து உற்சாகத்தை தரும். கர்மஸ்தானத்தில் ராகு இருப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. மேலதிகாரிகளுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். தந்தை பிள்ளை உறவு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். பிள்ளைகள் தேவையற்ற செலவுகளை செய்வார்கள். அதனால் மன வருத்தமும் வேதனையும் ஏற்படும். பொதுவாக சிக்கனத்தை கையாள்வது நல்லது. பரிகாரம்: ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அருகிலுள்ள கோயிலில் நெய் தீபமேற்றுங்கள். அடுத்தது கடகம். சுக்கிரன் ராசியில் வந்து அமர்ந்திருப்பது சிறப்பு. இதனால் பொருள் வரவு அதிகரிக்கும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்கும் முயற்சி பலிக்கும். ஆடை ஆபரணங்களை வாங்குவதிலும் ஆர்வம் காட்டுவீர்கள். அதற்கு ஏற்ப வருமானமும் அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு ஏற்றமுள்ள வாய்ப்புகள் கிடைக்கும். லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து உங்கள் வீரியஸ்தானத்தை பார்வையிடுவதால் எதையும் சீர்மையோடு செய்வீர்கள். மிக சரியாக கணித்து செயலாற்றுவதால் தோல்விகளும் பின்னடைவுகளும் குறைவாகவே இருக்கும். அஷ்டமச்சனி வக்ரகதியில் இருப்பதால் விழிப்புணர்வு தேவை என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். 7ஆம் இடத்துக்கும் அவர் அதிபதியாக இருப்பதால் குடும்ப உறவுகளில் உரசல்கள் ஏற்பட்டு மன நிம்மதி இழக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. மருத்துவ செலவுகள் தடுக்க இயலாதபடி இருக்கும். வெளியூர் பயணங்களின் போது மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். 6/7/2024 முதல் 9/7/2024 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். ராசிக்குள் சந்திரன் நுழையும் நேரங்களில் காரமான பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது. பரிகாரம்: இஷ்ட தெய்வ கோயிலில் நெய் தீபம் ஏற்றுங்கள். நிம்மதி கிடைக்கும். அடுத்தது சிம்மம். ராசிநாதன் சூரியன் பலமாக இருக்கிறார். சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறார். அதனால் செயல்களில் ஊக்கமும் வெற்றியும் கிடைக்கும். பணப்பற்றாக்குறை அகலும்.
அலுவலகத்தில் கடுமையான பணிச்சுமை இருந்தாலும் ஏதோ ஒரு ஆதரவு உங்களை கைதூக்கிவிடும். பாகிஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் சகோதர உறவுகள் கைகொடுக்கும். ரியல் எஸ்டேட் முதலிய வர்த்தகங்கள் நன்றாக இருக்கும். வீடு வாங்குவது விற்பது போன்றவற்றில் சுமூக நிலை ஏற்படும். 7ஆம் இடத்தில் சனி வக்கரம் அடைந்திருப்பதால் மனைவியின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடு ஏற்படும் வாய்ப்பு உண்டு. 8ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் அலைச்சல்களையும் பயணங்களையும் குறைத்துக் கொள்வது நல்லது. சுபகாரிய முயற்சிகள் சற்று தாமதமாகும். 9/7/2024 முதல் 11/7/2024 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். ராசிக்குள் சந்திரன் நுழைகின்ற வேளையில் சுபகாரிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. பரிகாரம்: சூரியனை வழிபட பிரகாசமான வாழ்க்கை கிடைக்கும். அடுத்தது கன்னி. தன குடும்பாதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்தில் நுழைந்து புதனோடு இணைகிறார். சூரியன் தொழில் ஸ்தானத்தில் இருப்பது மிக நல்ல அமைப்பு. திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடக்கும். அரசாங்க அனுகூலங்கள் உண்டு. அரசாங்கத்தில் ஏதேனும் விண்ணப்பித்திருந்தால் அது இந்த வாரம் சாதகமாக கிடைத்துவிடும். வெகு நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல்களில் சிக்கல்கள் இருக்காது. திருமணம் போன்ற சுபகாரியங்கள் பலிக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதன் அழுத்தம் குறையும். இடம் வாங்குதல், வீடு வாங்குதல் போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். சனி வக்கரகத்தில் இயங்குவதால் எதிர்பாராத சில மாற்றங்கள் நடக்கும். குடும்பத்தில் செலவுகளும் அதிகரிக்கும். வெளியூர் அழைப்புகளும் பிரயாணங்களும் அதிகரிக்கும். களத்திரத்தில் ராகு இருப்பதால் கணவன் மனைவி ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். கூடவே 8ஆம் இடத்தில் செவ்வாயும் இருப்பதால் உங்கள் உடல் நலனிலும் விழிப்புணர்வு தேவை. கோபப்பட்டு வார்த்தைகளை விட்டு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். கவனம் தேவை. 11/7/2024 முதல் 14/7/2024 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: சனிக்கிழமை காகத்திற்கு எள் கலந்த சாதம் வையுங்கள். பிதுர் காரியங்களை எக்காரணத்தை கொண்டும் மறக்க வேண்டாம். அடுத்தது துலாம். ராசிநாதன் சுக்கிரன் 10ஆம் இடத்தில் புதனோடு இணைகிறார். தனாதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று ராசியை பார்ப்பது பலம். ராகுவும் சாதகமாக 6ஆம் இடத்தில் இருக்கின்றார். கடக ராசியில் புதன் இருப்பதால் தொழில் முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்த்த இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். தாய் வழி உறவுகள் கை கொடுக்கும். கலையார்வம் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பத்திரிகை தொழிலில் உள்ளவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். பொருளாதார நிலைமையும் சீராகும். இதற்கு உறுதுணையாக சுக்கிரன் இருக்கின்றார். பல கிரக நிலைகள் எதிர்நிலையில் இருப்பதால் வரவை விட செலவுகள் அதிகரிக்கும். குடும்ப பிரச்சனைகள் கவலையை தரும். 5ஆம் இடத்தில் சனி இருப்பதால் குழந்தைகள் உடல் நலனில் கவனம் தேவை. அலுவலக சூழ்நிலையில் இடையூறுகள் வரும். அது மன அமைதியை குறைக்கும். எனவே கவனமாக மேலதிகாரிகளை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். முடிந்த பிரச்சனைகள் மறுபடியும் தலை தூக்குவதற்கு வாய்ப்பு தர வேண்டாம். பரிகாரம்: ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை மகாலட்சுமிக்கு 2 நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. அடுத்தது விருச்சிகம். அஷ்டமத்தில் இருந்த சுக்கிரன் பாகிஸ்தானத்துக்கு நகர்ந்து புதனோடு இணைகிறார். குரு ராசியை பார்வையிடுகின்றார். 11ஆம் இடத்தில் கேது சாதகமாக சஞ்சரிக்கிறார். குடும்பத்தில் பாக்கியங்கள் அதிகரிக்கும். மங்கள விசேஷங்கள் நடக்கும். கொடுக்கல் வாங்கல்கள் சிக்கல் இல்லாமல் இருக்கும். கடன்கள் வசூலாகும். வெளிநாட்டில் பணிபுரிய ஆசைப்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு. 4ஆம் இடத்தில் சனி வக்கரமடைந்திருப்பதால் வண்டி வாகனங்கள் முதலியவற்றை நல்ல முறையில் மாற்றும் வாய்ப்பு ஏற்படும். தாயாரின் உடல்நிலையும் சீராகும். 8ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால் அலைச்சல்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். உஷ்ண வியாதிகள் தலை தூக்கும். அஜீரணம் போன்ற வயிறு பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் சிறு அளவில் மருத்துவம் செய்து கொள்ள நேரிடும். இரவு நேரங்களில் வாகனங்களை வெகு ஜாக்கிரதையாக ஓட்ட வேண்டும். பரிகாரம்: ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அருகிலுள்ள முருகன் ஆலயத்துக்கு சென்று தீபமேற்றி முருகனை வணங்குங்கள். அடுத்தது தனுசு. 7க்குரிய புதன் 8ஆம் இடத்தில் மறைவது ஒரு விதத்தில் யோகம்தான். சில மறைமுக பிரச்சனைகள் விலகும். பணவரவு நிறைவாக இருக்கும். பிள்ளைகள் குறித்த கவலைகள் நீங்கும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும். மேலதிகாரிகளால் சாதகமான பலன்கள் ஏற்படும். 6ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருப்பதும் யோகம்தான். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரும். புதன் 7ஆம் ராசியில் இருப்பதால் வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு. கூடுதல் வேலைகளின் மூலமாக வருமானமும் உண்டு. ராசிநாதன் குரு 6இல் மறைவதால் கடன் வாங்குவதை குறைத்துக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே வாங்கிய கடன்கள் கவலையை ஏற்படுத்தும். வருமானம் வந்தாலும் கூட அதிகம் மிஞ்சிய குடும்ப செலவுகள் என பட்ஜெட் கூடிக்கொண்டே போகும். நீதிமன்ற வழக்குகள், குடும்ப வழக்குகள் முதலியவைகள் தள்ளி போகும். சாதகமான வாய்ப்புகளுக்காக காத்திருக்க வேண்டும்.
தொழில் போட்டிகள் அதிகரிக்கும். உழைப்பு கடுமையாக இருக்கும். சந்திராஷ்டமம் 6/7/2024 இரவு 10:22 முதல் 9/7/2024 காலை 7:38 வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் எக்காரணத்தை கொண்டும் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: வியாழக்கிழமை அருகிலுள்ள ராகவேந்திர ஆலயத்துக்கு சென்று வழிபடுங்கள். அடுத்தது மகரம். பாக்யாதிபதி புதன் உங்கள் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பதால் மிகப்பெரிய நன்மை உண்டு. மற்ற கிரகங்கள் என்னதான் உங்கள் மனநிலையை அலைக்கழித்தாலும் உங்களுக்கே உரிய புத்தி கூர்மையை தூண்டிவிட்டு அதற்கான தீர்வுகளையும் புதன் தருவார் என்பதால் எதையும் நம்பிக்கையோடு எதிர்கொள்வீர்கள். அவரோடு சுக்கிரன் இணைகின்றார். 3இல் உள்ள ராகு உங்களுடைய வெற்றிக்கு துணை நிற்கும். சூரியனும் பலமாக இருப்பதால் அரசாங்க போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். தேவைக்கு ஏற்ற வருமானம் வந்துவிடும். 2ஆம் இடத்தில் சனி வக்கரம் பெற்றிருப்பதால் ஏதோ ஒரு வகையில் அவ்வப்போது மன உளைச்சல் இருந்து கொண்டே இருக்கும். உடல் அசதியோடு இருக்கும். வேலை செய்வதில் சோம்பல் அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் மன சங்கடத்தை தரும். சந்திராஷ்டமம் 9/7/2024 காலை 7:39 முதல் 11/7/2024 இரவு 7:35 வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரம்: பிரதோஷ காலத்தில் அருகிலுள்ள சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்களை இயன்றளவு அழியுங்கள். அடுத்தது கும்பம். ராசியில் ராசிநாதன் வக்ரகதியில் இயங்குகிறார். தாய் வழி ஆதரவு உண்டு. குரு உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் ஓரளவு தொழில் சீராகவே இருக்கும். இடையூறுகள் வந்தாலும் நீங்கிவிடும். 3ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருப்பதால் எதையும் எதிர்கொள்ளும் தைரியம் அதிகரிக்கும். புதன் பலமாக இருப்பதால் பத்திரிகை, தொழில்நுட்பத் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எதையும் புத்தி கூர்மையோடு எதிர்கொள்ளும் அமைப்புண்டு. நேர்மை, நம்பிக்கையோடு செயல்படுவதால் தாமதமானாலும் வெற்றி கிடைக்கும். முக்கியமான நபர்கள் உங்களுக்கு தேவையான நேரத்தில் கை கொடுப்பார்கள். ராசிநாதனாகவும் 12க்குரியவராகவும் இருக்கும் சனி பகவான் வக்ரம் பெறும் நேரத்தில் சோம்பேறித்தனம் சற்று அதிகரிக்கும். தேவையில்லாத மனக்கவலைகள் தலைதூக்கும். துணிச்சலோடு ஒரு வேலையை செய்கின்ற பொழுது திடீரென்று யாராவது வந்து குழப்பி விட்டு விடுவார்கள். சிலருக்கு தேவையில்லாத கடன்களை வாங்க வேண்டியிருக்கும். உடல் நல பிரச்சனைகள் சட்டென்று தீராது. வேலையில் சிலருக்கு நல்லபடியான ஊர் மாற்றங்கள் உண்டு. சந்திராஷ்டமம் 11/7/2024 இரவு 7:36 முதல் 14/7/2024 காலை 8:29 வரை சந்திராஷ்டமம் உண்டு. மீனம். குரு 3ஆம் இடத்தில் இருப்பதோடு உங்கள் லாபஸ்தானத்தையும் பாகியஸ்தானத்தையும் பார்வையிடுவது நல்லது. வெவ்வேறு சங்கடங்களில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இவ்வாரம் அதிலிருந்து ஓரளவு மீளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். தனஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருப்பதும் சுக்கிரன் பலமாக இருப்பதும் உங்களுக்கு சாதகமான பலனை தரும். புதனும் ஓரளவு ஆதரவாக இருக்கின்றார். பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒரு வழியில் பணம் கிடைத்துவிடும். பிள்ளைகளின் மேல் படிப்பு பற்றிய முயற்சி கைகூடும். மங்களப் பொருள்களை வாங்கக்கூடிய வாய்ப்புண்டு. ஜென்மராசியில் ராகு இருப்பதும் தனஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதும் உங்களுடைய வாக்கையும் நாக்கையும் கட்டுப்படுத்த வேண்டியதை காட்டுகிறது. தேவையில்லாத உணவுகளால் வயிற்று பிரச்சனைகள் ஏற்படுவதைப் போலவே தேவையற்ற பேச்சுக்களால் உங்களை சிலர் மனம் வருந்தும்படி பேசக்கூடும். சுபகார முயற்சிகளில் பின்னடைவு ஏற்படும். பொறுத்திருக்க வேண்டியதிருக்கும். விசா சிக்கல்கள் ஏற்படலாம். கட்டுப்பாடு இல்லாமல் செலவுகள் அதிகரிக்கலாம் என்பதால் யோசித்து செய்ய வேண்டும். பரிகாரம்: ராசியில் ராகு இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்று நாகப்பிரதிஷ்டை உள்ள ஆலயத்துக்கு சென்று வணங்கி வாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.